அதாவது இந்தியன் சேஃப்டி கிரிமினல் கோடுன்னு இருந்ததை இவங்க என்ன சொல்றாங்கன்னா பெயிண்ட் அடிச்சு புது சிந்திரா டிராவல்ஸ் மாதிரி நேரடியா ஒரு புது பஸ்ஸை கொண்டு வரேன். அந்த அன்னைக்கு இவரெல்லாம் முன்னார் பாருங்க, வடிவேலு இவரெல்லாம் அந்த ஒரு இதெல்லாம் கட்டி கொண்டு வர மாதிரி இருக்கக்கூடிய ஐபிஎஸ்வே இவங்க ஒரு பேரை மட்டும் ஹிந்தி பேரை என்னமோ மாத்தி வச்சுட்டு இது நாங்கள் புதுசாக பெண்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் எதிரான பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் என்று பாஜக ஒரு நாடகம் ஆடியது. அதோடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த எஃப்ஐஆர் லீக் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய பார்வை. ஏன்னா அந்த என்ஐசி, அதாவது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐபிசியில இருந்து பிஎன்எஸ் மாறும் போகும்போது அதுல சர்வர் கோளாறு ஏற்பட்டு விட்டது. ஐபிசினா உங்களுக்கு தெரியும், இந்தியன் பெனல் கோட். இந்த இந்தியன் பெனல் செக்ஷன்ல இருந்து பாரதிய நியாய் சன்னிதா இவங்க கொண்டு வந்தாங்களே, அந்த புதுசா இந்தி பேர் ஒன்று கொண்டு வந்தாங்களே, அந்த இந்தி பேர் உள்ள சர்வர்ல ஏற்றும் போது தான் இது தொழில்நுட்ப கோளாறுனால நெட்வொர்க் கிளிச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது டோட்டலா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா டெக்னிக்கல் கிளிச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல எதனால இந்த எஃப்ஐஆர் வெளியானது அப்படின்னா, இருந்த ஐபிஎஸ் ரெக்கார்ட் பிரகாரமே நீங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தா ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. இவர்கள் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததுக்காக அந்த சட்ட திருத்தருக்கு தனியாக ஒரு அதுக்கான வெப்சைட் இருக்கு. அதுல அந்த சர்வர்ல அப்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஆயிடுது. அதாவது சர்வர் கோளாறு ஆயிடுகிறது. அந்த தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு. இதுக்கு நம்மளுடைய மாநில தலைவர் சொன்னாரு, மயிருண்டாரு, அப்படியே கொதிச்சு பேசினாரு. இருக்கிறவங்க எல்லாம் அவதூறு என்னென்ன வார்த்தை பேசக்கூடாது. ஒரு அவைநாகரி ஒரு ஐபிஎஸ் உண்மையாலே என்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுக்கும் ஒரு மாண்பான கோரிக்கை. இவர் உண்மையாலே ஐபிஎஸ் தேர்வு எழுதி ஐபிஎஸ் தான் உண்மையாலே ஆனாரா, யூபிஎஸ் உடைய இவருடைய தேர்வு தாளை மறுபரிசீலனை செய்து அதை திருத்தம், அதில் ஏதாவது ஒரு குளறுபடி இருக்குதான்னு பார்க்கணும்.